ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். தொடர் காணொலிகளாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று வருகிற ஆங்கில புத்தாண்டு 2026 அதாவது ஆங்கில புத்தாண்டின் மூலம் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களும் பலன் சார்ந்த விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது மேன ராசிக்கான பலாபலன்கள் அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் கடந்து வந்த பாதையில் நாம் கண்ட அனுபவம், இந்த கால் நூற்றாண்டில் நாம் பார்த்த விஷயங்களையே தற்போது உங்களோடு பரிமாறிக்கொள்கிறோம். இதில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் சம்பந்தமில்லாமல் புது தகவல்கள் நடக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த தகவலில் ஏற்ற இறக்கம் இருக்குமே ஒழிய ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படை மாறுவதற்கான வாய்ப்பில்லை. இது எந்த நூலிலும் தனி ஒரு நூலில் சொல்லப்பட்ட தகவலோ தனி ஒரு ஆசிரியர் சொல்லப்பட்ட தகவல்களோ இருக்குதா என்று பார்த்தால் இல்லை. நூலிலும் இருக்கும், ஆசிரியர்களும் சொல்லப்பட்ட தகவலாக இருக்கும். ஆனால் முழுமையில் அது மட்டுமாக இருக்காது. 25 வருட அனுபவம் சார்ந்த தகவலும் இந்த தகவலோடு கூடியிருக்கும். ஸோ நூல்களும் ஆசிரியர்களும் ஏற்ற இறக்கங்களோடு சொல்லலாம். ஏன் மரியாதை குறைவாக நூலில் சொல்ல முடியாது, அல்லது தரக்குறைவாக நூலில் எழுத முடியாது. அதே சமயத்தில் ஆசிரியர் என்பவர் அவருக்கென்று ஒரு மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஆசிரியராக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, இதிலிருந்து நாம் எப்படி வேறுபடுகிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் அந்த காலத்தில் குருகுலத்தில் ஒரு ஜோதிடர் கற்று வந்தால் அவர்கள் எப்படி மனதை காயப்படுத்தாமல் அதே சமயத்தில் இருக்கின்ற இயல்பு நிலையை விட்டு குறையாமல் பலன் சொல்லுவார்களோ அந்த வகையில்தான் நம்முடைய ராசி பலன்கள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் கால ஒரு சில கிணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் ஒன்றே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவனுடைய 2வது வீடு, அதாவது காலவருஷனுக்கு 12வது இடம். இந்த வீட்டில் பாருங்கள் நண்பர்களே, குரு தன்னுடைய சொந்த வீட்டில் நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த குருவுக்கு அடுத்தது சூரியன் மட்டுமே சொந்த வீட்டில் நட்சத்திரம் வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த ஒரு பகைவன், பலமான பகைவனுக்கு தன் வீட்டில் உச்சம் பெற இடம் கொடுக்கிறார். அதாவது மேனத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு என்பவருக்கு ஒரு பெருந்தன்மை என்பது ஒரு அலாதியானது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மீன லக்கண மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக வேலையில் இருப்பதை விட சுயதொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்கிறார்கள். சுயதொழில் இவர்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருப்பவர்கள் உடல்நலம் பொருளாதார ரீதியாக உடல்நலம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கசப்பை தந்திருக்கிறதை ஒழிய பொருளாதாரம் என்ற விஷயத்தில் எந்த ஒரு ஜாதகரும் கசப்பை அனுபவிக்கவில்லை. ஆக இதில் உபயராசியில் 4வது ராசி என்று பார்க்கும் பொழுது இவர்கள் இடம் விட்டு இடம் மாறி, அதாவது ஒரு 30 வயதில் பிறந்ததிலிருந்து 3வது இடத்திலேயோ 4வது இடத்திலேயோ இருக்கும் ஒரு சூழ்நிலை அமைந்தால் அவர்களுக்கு நிகரான மற்ற ஒரு ராசியினுடைய மனிதர்கள் உழைக்கிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் இவர்கள் அதீத புத்திசாலியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து இவர்களிடம் பெருந்தன்மையும் இருக்கும். அந்த பெருந்தன்மை நிறைய நேரத்தில் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கவோ அல்லது செலவு செய்தவோ அல்லது இருப்பதை எடுத்து கொடுத்துவிட்டு அவர்களிடம் திரும்ப பெற முடியாமல் கஷ்டப்படுவதோ நடைமுறைகள் காண முடிகிறது. அடுத்து இந்த அடுத்த ஒரு வருட காலத்தினுடைய பலனை நிர்ணயிப்பது ஆண்டு கிரகங்களே என்று பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி இவர்களே அதிகமான பலனுடைய நிர்ணயத்தை கணிக்கிறார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது
ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஆக குழப்பமான சூழ்நிலை தந்தாலுமே கூட குருவனுடைய வீட்டில் சனியனுடைய நட்சத்திரத்துக்கு வரும் குருவும் இந்த குழப்பத்திலிருந்து விடைபெறுவதற்காகவும் அல்லது இந்த குழப்பத்திலிருந்து விலகி வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு பண்ணி தருவார்கள். அதே சமயத்தில் லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பான விஷயம். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது அவ்வளவு சிறப்பானது இல்லை. காரணம் என்னவென்றால் வெளியூர் பழக்க வழக்கத்தில் சங்கடம், தூக்கத்தில் சங்கடம், அதே சமயத்தில் தேவையில்லாத கனவுகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது போன்றவைகள் ஏற்படுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து லக்கினத்துக்கு 6-12 இருக்கும் ராகு கேது என்பது வெளியூர் பயணத்துக்கு உகந்ததாகவும் அதே சமயத்தில் முன்பின் தெரியாத வெளி வட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இவர்களுடைய உறவுகள் சாதகமான அல்லது சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாக்கி தந்து அதன் மூலமாக ஒரு மேம்பட்ட வளர்ச்சியை தந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்து சனி லக்கினத்துக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட சனி மந்தனாக காட்சியளிக்கிறார். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 12க்குரியவனாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்கிறார். ஆக இவர்களுடைய பயணம் சற்று மந்தமாக இருக்கும். அதே சமயத்தில் அது தெளிவானதாகவும் இருக்கும். பொருளாதாரம் வரும் வழியும் சற்று மந்தமாக இருக்கும். ஆனால் வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் உழைப்பாளிகளுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் தன்னுடைய 10ஆம் பார்வையால். அப்படி பார்க்கும் பொழுது தனுசை பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் தொழில் சார்ந்த விஷயம், இடம் விட்டு இடம் மாறுவது சார்ந்த விஷயம், பங்கு வர்த்தகத்தில் லேவாதேவி போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு சற்று இழுபறியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இறுதியில் பார்க்கும் பொழுது நஷ்டமில்லாமல் கடந்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தரும். சனி மந்தன், குரு இயல்பானவர் என்று பார்க்கும் பொழுது சனி மந்தத்தை தருகிறார், குரு இயல்பான சூழ்நிலையை தருகிறார். ஆக புதிதான நஷ்டம் எதுவும் வருவதற்கான வாய்ப்பில்லை. அடுத்து இவர்களுக்கு பொதுவாகவே பாசத்திற்காக இயங்கும் மனிதர்களாக இருக்கிறார்கள் அல்லது பாசத்திற்காக மட்டும் வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த பாசத்தோடு சேர்ந்து பொருளாதாரத்திலும் அதிக ஈடுபாட்டோடு வாழ்கிறார்கள். இவர்களுக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், அந்த சந்திரன் நிலையில்லாத மனம் சார்ந்தவன். அப்படி பார்க்கும் பொழுது தாய்மாமன் உறவு, குழந்தைகளினுடைய உறவு, தந்தை வழி தாத்தா சொத்தினுடைய நிலை, இது எல்லாமே நிலையற்றதாக இருக்கிறது. இல்லை என்று சொல்வதற்கில்லை, பட் நிலையற்றதாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தருகிறது. ஆக இவர்களுக்கு ராகு கேதுவனுடைய தசாபுத்தி காலமாக இருக்கும் பட்சத்தில் யோகத்தையும், சனியனுடைய பலம் தசாபுத்தி என்று பார்க்கும் பொழுது மத்தியமத்தையும், குரு என்று கிரகத்தினுடைய தசாபுத்தியை பார்க்கும் பொழுது யோகத்தையும் தருகிறது என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆக இதையெல்லாம் விடுத்து லக்கினத்துக்கு 12ஆம் இடத்தில் ஒரு வக்கர கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த வக்கர கிரகத்தை ராகு கடக்கும் காலத்தில் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு, கௌரவம், மரியாதை தந்துவிடுகிறது. இது இல்லாமல் தவறான உறவுகள் மூலம் பெறக்கூடிய சந்தோஷம் உங்களுடைய கௌரவத்தையும் நிம்மதியையும் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு காலத்தை கடக்க பாருங்கள். குரு என்று பார்க்கும் பொழுது ராகு கேதுவை தவிர வேறு எந்த கிரகம் கடகத்தில் இருந்தாலும் மிதனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு புதுவித யோகத்தை தருகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக அதன் மூலம் ஒரு கௌரவம், ஒரு பொருளாதார மேம்பாடும் இருக்கும் என்பதில் மற்ற கருத்தில்லை. அதே சமயத்தில் குரு ராகு கேதுவை கடக்கும் சூழ்நிலை, கடகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில், சந்திரன் இருக்கும் பட்சத்தில் சற்று நிதானமாக யோசித்து அந்த காலகட்டத்தை கடப்பது என்பது சாலச் சிறந்ததாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு அடுத்தது சனி நின்ற வீட்டில் சுக்கிரனோ புதனோ இருக்கும் பட்சத்தில், சனி திசையில் சுக்கிர புத்தியோ, சுக்கிர திசையில் புதன் புத்தியோ, புதன் திசையில் சனி புத்தியோ இருக்கும் பட்சத்தில் இதுவரையில் இல்லாத ஒரு அற்புதமான யோகத்தை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி இருந்தாலுமே கூட அந்த மாற்றத்தை, பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏனென்றால் லக்கினத்திற்கு ராசிக்கு 3-8க்குரியவர்கள், 3க்குரியவன் உச்சம் பெறுகிறான் சிறப்பு, லக்கினத்துக்கு 8க்குரியவன் உச்சம் பெற்றுக்கிறான் அது பாதிப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது பொருளாதார சந்தோஷத்தையும்
கௌரவத்தினுடைய மரியாதை சார்ந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளுவது என்பது சாலச் சிறந்தது. புதன் இருந்தால் லக்னத்துக்கு 4-7க்குரியவர்கள் சனியனுடைய தொடர்பு பெறுகிறது. அப்படி வச்சு பார்க்கும்போது லக்னத்துக்கு 4க்குரியவனான தாய் ஸ்தானத்துக்குரியவனும் லக்னத்துக்கு 7க்குரியவன் கலஸ்தர ஸ்தானத்துக்குரியவனும் சனியனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது பொருளாதாரம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை இது சீரும் சிறப்புமாக அமையும். ஆனால் மனைவியினுடைய உடல்நலத்திலையும் தாயினுடைய உடல்நலத்திலையும் இவர்களிடம் பேசும்போதும் வாரங்கள் செய்யும்போதும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ஒரு கௌரவத்திற்கும் நிம்மதிக்கும் உகந்ததாக அமையும். மற்றபடி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையோ சங்கடத்தையோ தருவதற்கான வாய்ப்பில்லை. மத்தியம பலனே என்று சொல்லி முடிக்கிறோம். சரி நண்பர்களே, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, உடல்நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி என்பது இருந்தாலும் இந்த சனியினுடைய காரகத்துவமான உங்களுடைய குலதெய்வம் கருப்பனார் சாமி, முனியப்பன் போன்ற தெய்வங்களில் அதிக ஈடுபாடு செலுத்துங்கள். அதே சமயத்தில் இந்த சனியினுடைய இன்னும் ஒரு காரகமான கடின உழைப்பை பின்தொடருங்கள். அந்த கடின உழைப்போடு கலந்து விடுங்கள். தற்போது இருக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், கருத்து வேறுபாடுகள், உறவுகளில் வரும் கசப்புகள் எல்லாமே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை வரும்பொழுது இவர்கள் வெளி சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கும் எல்லா முரண்பாடுகளும் ஒரு காலத்தில் உங்களுக்கு முன் மண்டியிட்டு நிற்கும் என்பதில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.